அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்பவும் முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரனும் புதனும் ஒரே ராசியில் உதயமாகிறதுனால இந்த 3 ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் வரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த 3 ராசிக்காரர்கள் யார் யார், உங்களுடைய ராசி இந்த 3 ராசிகளில் ஒன்றாக இருக்க பெறப்போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிட சாஸ்திரத்தில் அனைத்து கிரகங்களும் அவ்வப்போது பெயர்ச்சி அடையும் அப்படிங்கிறது நாம் அறிஞ்சது தான். ஒவ்வொரு பெயர்ச்சியின் போதும் அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகள்லையுமே இருக்குங்க. இது அனைத்து ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையையும் மாற்றுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். பேச்சிலையும் வியாபாரத்திலையும் வெற்றிக்கு உதவக்கூடிய கிரகம் புதன் பகவான். ஜூன் 23 மிதுன ராசியில் புதன் உதயமாகிறது. ஜூன் 28 மிதுன ராசியில் சுக்கிரன் உதயமாகிறாரு. இந்த நிலையில் இந்த 2 கிரகங்களினுடைய உதயம் சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டு வருகிறது. இந்த 2 கிரகங்களினுடைய உதயமும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் சாதாரணமானதாக இருக்காது. இந்த பயிற்சி சில ராசிகளில் எதிர்பார்த்ததை விட சிறந்த மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ராசி மிதுன ராசி அன்பர்கள். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிதுனத்தில் புதனும் சுக்கிரனும் ஒன்றாக உதயமாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். மிதுன ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கிரகங்களும் இருக்கிறதுனால இது பல பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நம்பிக்கை அதிகரித்து மகிழ்ச்சியும் அமைதியும் உங்களுடைய வாழ்க்கையில் நிலவுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பல சாதகமான மாற்றங்களும் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமைய பெறுங்க. உங்களின் சின்ன சின்ன மாற்றங்கள் உங்கள் திருமண வாழ்க்கையை மாற்றும். காதலர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் பல அனுகூலமான பலன்கள் கிடைக்கப்பெறுங்க. இந்த காலகட்டத்தில் எந்த விதத்திலையும் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதே இருக்காது. இந்த உயர்வு அப்படிங்கிறது வாழ்க்கையில் பல சாதனைகளுக்கு சாதகமாக இருக்க பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அந்த வகையில் ஒரு சாதகமான நிலைகளை நீங்கள் காணப்போகிறீங்க. உங்களுடைய வேலை மட்டும் அது மட்டும் இல்லாமல் அனைத்து விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமான நிலைகள் உருவாக போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நற்பலன்கள் உங்களுக்கு அதீத அளவில் கிடைப்பதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதகமான நிலை உங்களுக்கு உருவாக போகிறது. சுக்கிரனும் புதனும் ஒரே ராசியில் உதயமாகிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகள்லையும் நன்மைகள் ஏற்பட போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதீத நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்துவார். புத பகவானை பொறுத்த வரைக்கும் பேச்சாற்றல் மிக்கவராகவும் புத்திசாலித்தனத்தை மேற்கொள்பவராகவும் கல்வியில் நீங்கள் சிறந்து விளங்கவும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் துணை நிற்பார் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி இருவருமே பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதீத நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுனால இந்த காலம் உங்களுக்கு ஒரு யோகமான காலமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித சந்தேகமும் கிடையாது. உங்களுக்கு இந்த காலம் ஒரு ராஜ யோகத்தை கொடுக்க போகிற ஒரு காலம் அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போகிற ராசி பார்த்தீங்க அப்படின்னா மேஷ ராசி அன்பர்கள். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் மற்றும் சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சி பல சுப பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க. பண விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அனுகூலமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. இந்த 2 கிரகங்களுமே பணம் மற்றும் பேச்சாற்றலுக்கு உரிய அம்சத்தில் உதயமாக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் சாதகமான மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளுமே உங்களை வெற்றியை நோக்கி செல்லும் கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். நீங்கள் விரும்பியபடி வாழ்க்கையை நடத்த முடியுங்க. புதிய பொறுப்புகளை ஏற்று நிறைவேற்ற முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். பணியில் பதவி உயர்வு மற்றும்
மற்றும் சம்பள உயர்வுகளுக்கான வாய்ப்புகளை பெற முடியுங்க. உங்களுடைய புதிய தொழிலை தொடங்க இது ஒரு சிறந்த நேரம், சிறந்த காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாபெரும் ஒரு வாழ்க்கை மாற்றத்தை இந்த காலம் உங்களுக்கு கொண்டு வரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த புதன் மற்றும் சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது பணத்தையும் உங்களுக்கு ராஜ யோகத்தையும் கொண்டு வருங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேச்சாற்றல் மிக்கவராக திகழ்வீங்க, புத்திசாலித்தனத்தில் சிறந்தவராக விளங்குவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விபரீத ராஜ யோகத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பார்க்கும் பொழுது உங்களுக்கு நற்பலன்களை அது தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க. மேலும் இந்த சுக்கிரனினுடைய பெயர்ச்சி, அதாவது சுக்கிரன் மற்றும் புதன் பகவானினுடைய பெயர்ச்சியானது உங்களுக்கு ராஜ யோகத்தை பாரி வழங்க போகிறது. அதிர்ஷ்டத்தின் உச்சிக்கே நீங்கள் செல்ல போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கப்பெறும். இந்த காலத்தில் நீங்கள் எதை தொட்டாலும் அது பொன்னாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பண தேவை இருக்கிறதா, நீங்கள் நினச்சி முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு பண தேவை எங்கிருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்துலேயுமே சாதகமாகவே இருக்குங்க. பணியிடத்தில் உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கலாம், சம்பள உயர்வு கிடைக்க பெறலாம். நீங்கள் விரும்பிய இடம் மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கும் கூடுதல் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதல் நன்மைகளை தரக்கூடிய வகையில் அமையப்பெற போகிறது அப்படிங்கிறதுலையும் எந்தவித சந்தேகமும் கிடையாது. மொத்தத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சியானது விபரீத ராஜ யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பண வருவாய் அதிர்ஷ்டத்தின் உச்சிக்கு நீங்கள் செல்ல போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி சிம்ம ராசி அன்பர்கள். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதன் மற்றும் சுக்கிரனின் உதயம் சிம்ம ராசியினருக்கு பல நல்ல மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது. உங்களுடைய வருமானம் பெருமளவில் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவுங்க. புதிய வருமானத்திற்கான ஆதாரங்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது. தொழில் அப்படி இல்லைன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில் பல சாதகமான ஆதாயங்கள் இருக்க பெறுங்க. முதலீடுகள் மூலமாக நீங்கள் பெரிய நிதி நன்மைகளையும் பெற முடியும். வாழ்க்கை நீங்கள் விரும்பிய வழியில் செல்லும் அப்படின்னு கூட சொல்லலாம். பங்கு சந்தை மற்றும் லாட்டரியில் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம். வாழ்க்கையை மாற்றும் சாதகமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் இருக்க பெறும். அது மட்டுமின்றி இந்த இரண்டு கிரகங்களினுடைய உதயமும் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கான அனைத்து காரணங்களையும் கொண்டு வரும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விரும்பிய அனைத்து விஷயமுமே உங்களுக்கு கிடைக்க பெறுவதற்கு வாய்ப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலம் ஒரு நற்காலமாக நற்பலன்களை அதீத அளவில் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக அமைய பெறப்போகிறது. மேலும் இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது இதனுடைய சுக்கிரன் மற்றும் புத பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்தை வாரி வழங்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அனைத்து விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேரதிர்ஷ்டம் நிலவ போகிறதுங்க. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் அதில் நல்லது கண்டிப்பாக நடைபெறும். அதே மாதிரி நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் ஒரு சுய தொழிலில் வியாபாரம் பண்ணுறீங்க, இந்த மாதிரி உங்களுடைய தொழில் சார்ந்த பணியிடம் சார்ந்த அனைத்து விஷயமும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்கும். கடந்த காலத்தில் அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கலாம். எல்லா விஷயத்துலையுமே ஒரு பிரச்சனை, எதிர்பார்த்தது நடக்காமல் போகிறது அப்படின்னு இருந்திருக்கும். ஆனால் இந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்துலேயுமே ஒரு சுபிக்ஷம் உண்டாகும். அனைத்து விஷயமுமே பார்த்தீங்க அப்படின்னா நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவையான அனைத்து ஆதாரங்களையுமே அனைத்து வழிகளையுமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெறப்போகிறீங்க. அது
அதிலும் நீங்கள் குறுக்கு வழியை நிச்சயம் நாடவே கூடாது. குறுக்கு வழியை நீங்கள் எப்பொழுது நாடுகிறீர்களோ, அடுத்தவர்களை கவுக்கணும், அடுத்தவர்களை மீறி நாம் போகணும் அப்படின்னு அடுத்தவர்களை எப்பொழுது அழிக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாய்ப்பு, இந்த ஆதாரங்கள் அனைத்துமே உங்களை விட்டு சென்றுவிடும். அதனால் தலைகணத்தில் ஆடாமல் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவையான, அடுத்தவர்களை காயப்படுத்தாத வண்ணம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் அனைத்துமே உங்களுக்கு சுபிக்ஷமாக அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுங்க.